பருப்பு வைக்கும் போதோ இல்லை சாதம் வைக்கும் போது நமக்கு தீஞ்சிடுச்சுன்னா ஈஸியாக நம்ம அதை வந்து எப்படி அந்த தீஞ்சதை க்ளீன் பண்ணலான்றது பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பால்யானத்தை நான் உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம். இப்போ இது மாதிரி தீஞ்ச பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து அது ஃபுல்லாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் பவுடரும் நான் யூஸ் பண்ணுற சபீனா இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற லிக்விடோ சோப்போ எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சூடானதும் இது மாதிரி நம்ம தோசை எடுக்கிற கரண்டி இருக்கு இல்லையா, இதை வச்சு நீங்கள் லைட்டாக இது மாதிரி கலந்து விடுங்க. நமக்கு பார்த்திங்கன்னா அந்த சூட்டுலேயே நமக்கு அந்த கீழே இருக்கிற அந்த நமக்கு தீஞ்ச போயிருக்கலாம் அதெல்லாம் நல்லா சூடாக இருக்கும். அந்த நேரத்தில் இது மாதிரி இந்த தோசை கரண்டி வச்சு நம்ம லைட்டாக தேய்க்கும் போது இந்த ஷார்ப்னஸ் இருக்கு இல்லையா தோசை கரண்டியில், அப்போது கீழே இருக்கிறதுல நமக்கு அழகாக நமக்கு வந்துடும். இப்போ 2 நிமிடம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொதிக்கட்டும். கொதிச்சப்பறம் நீங்கள் திருப்பியும் இந்த தோசை கரண்டி வச்சு நல்லா இதை இது மாதிரி கலந்து விடுங்க. அப்போது கீழே நமக்கு இருக்கிற அந்த தீஞ்சு போயிருக்கிறதுலாம் ஈஸியாகவே நமக்கு வந்துடுங்க. கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு. திருப்பி நான் இதே மாதிரி தோசை கரண்டியே வச்சு நல்லா அதை தேய்ச்சி எடுக்கிறேன். இப்போ வந்து தண்ணியை ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம சபீனா போட்டோ இல்லை லிக்விட் போட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம்.